சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 4th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய தமிழ் வினாவிடை தான் பார்க்க போறோம். ஆல்ரெடியே 2nd ஸ்டாண்டர்டுக்கும் 3rd ஸ்டாண்டர்டுக்கும் 3 டேர்முக்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம தனித்தனியா வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம சோசியலுக்கும் சரி, சயின்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே போட சொல்லி கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தடுத்த வீடியோக்கள் அதிகமா நம்ம போடலாம். இப்போ ஒவ்வொரு வீடியோ மட்டும் தான் போட்டுட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க தேவைன்னு சொல்லும்போது கண்டிப்பா உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸையுமே நம்ம கொடுக்குறோம். தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது பிரயோஜனமா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பின்னவன் கெஞ்சியும் நின்றாலும் அன்றி முன்னவன் அஞ்சிட நின்றாலும் இப்பாடலை பாடியவர் யார்? பின்னவன் கெஞ்சியும் நின்றாலும் அன்றி முன்னவன் அஞ்சிட நின்றாலும் இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன். பாரதிதாசன் வாழ்ந்த காலம் 1891 to 1964. திணை என்பதன் பொருள். திணை என்பதன் பொருள் ஒழுக்கம். தமிழில் உள்ள சொற்களை எத்தனை வகைகளாக பிரிப்பர்? தமிழில் உள்ள சொற்களை 4 வகையாக பிரிக்கலாம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அன்றே மறப்பது நன்று. சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற நூலின் ஆசிரியர் கனக சுப்புரத்தினம். பாரதிதாசன் தான். மெய் என்ற சொல் உணர்த்தும் பொருள். மெய் என்ற சொல் உணர்த்தும் பொருள் உடல். மன்னர் நெடுங்கிள்ளி வாழ்ந்த ஊர் எது? மன்னர் நெடுங்கிள்ளி வாழ்ந்த ஊர் உறையூர். மணிக்கொடி இயக்கத்தை நிறுவியவர் யார்? மணிக்கொடி இயக்கத்தை நிறுவியவர் யார்? இதெல்லாமே பாருங்க, உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். போய் 4th ஸ்டாண்டர்ட்ல போய் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாம பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஸ்டாண்டர்ட்ல மட்டும்தான் கொஸ்டின் ஆன்சர் கேட்கறாங்க, அதுக்குதான் நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாம யோசிக்கிறோம். ஆனா சின்ன ஸ்டாண்டர்ட்ல இருந்து கூட நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. ஏன்னா மணிக்கொடி அப்படிங்கிற அந்த இயக்கம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இல்லை ப்ரீவியஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஸோ கொஞ்சம் கவனமா எல்லாமே நீங்க ஒரு ரீகால் விடுங்க. அப்பதான் உங்களால நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி ஒரு போஸ்டிங் வாங்க முடியும். பிஎஸ் ராமையா. அடுத்து வேறில்லை பிரித்து எழுதுக. வேறில்லை அப்படிங்கறத நம்ம எப்படி பிரிப்போம்? வேறு கூட்டல் இல்லை. செவ்விதழ் பிரித்தெழுதுக. செவ்விதழ் எப்படி பிரிப்போம்? செம்மை கூட்டல் இதழ். மணற்கேணி. மணற்கேணி பிரித்தெழுதுக. மணல் கூட்டல் கேணி. காலம் எத்தனை வகைப்படும்? காலம் 3 வகைப்படும். இடும்பை என்பதன் பொருள் தருக. இடும்பை. இடும்பை அப்படின்னா நம்ம என்னது? துன்பம். சுடும் பொருள் தருக. சுடும் அப்படின்னா வருத்தும். காவாக்கால் பொருள் தருக. காவாக்கால் அப்படின்னா அடக்காவிடில். நவிழல் பொருள் தருக. நவிழல் அப்படின்னா கூறுதல். இழுக்கு பொருள் தருக. இழுக்கு அப்படின்னா குற்றம். மிகை பொருள் தருக. மிகை அப்படின்னா மிகுதி. நாடி பொருள் தருக. நாடி அப்படின்னா ஆராய்ந்து. அடுத்து சால்பு பொருள் தருக. சால்பு அப்படின்னா நல்ல குணம். அடுத்து திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? திருக்குறள் 3 பிரிவுகளை கொண்டது. திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? திருக்குறள் 133 அதிகாரம். திருக்குறள் எத்தனை குறட்பாக்களை கொண்டது? 1330. பச்சை கிளி பக்கத்திலே கண்ணே பாலுஞ்சோறும் கிண்ணத்திலே இப்பாடல் எவ்வகை பாடல்? பச்சை கிளி பக்கத்திலே கண்ணே பாலுஞ்சோறும் கிண்ணத்திலே இப்பாடல் நாட்டுப்புற பாடல்.
கொள்ளை என்பதன் பொருள் தருக. கொள்ளை என்பதன் பொருள் புன்செய் நிலம். திணை என்பதன் பொருள் மலைப்பயிர். மலை பிஞ்சி பொருள் தருக. மலை பிஞ்சி அப்படின்னா குறுமணல். ஏளனம் என்ற சொல்லின் சரியான அகர முதலி எது? ஏளனம் என்ற சொல்லின் சரியான அகர முதலி இகழ்ச்சி. செப்பம் என்ற சொல்லின் சரியான அகர முதலி எது? செப்பம் என்ற சொல்லின் சரியான அகர முதலி திருத்தம். இப்போ இந்த கேள்விகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில கேள்விகள் புதுசா இருக்கும், சில கேள்விகள் நீங்க ஆல்ரெடி படிச்சதா இருக்கும். படிச்சிருந்தாலும் சரி, புதுசா இருந்தாலும் சரி, ஒரு தடவை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் திரும்ப நீங்க ரீகால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஒர்க்கை நீங்க ஜாபை வாங்குறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல வேற என்ன சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னை இன்னுமே ஊக்கப்படுத்தும். இன்னும் நிறைய வீடியோக்களை பதிவிடுறதுக்கு எனக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.